ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக எந்திரிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ப்ரீப்ரிப் ஒர்க்கு எல்லாமே பண்ணணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு நம்ம நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் என்னெல்லாம் பிக் பண்ணியிருக்கேன், அது எப்படி யூஸ் ஆகுது, என்ன மாதிரி இதை வச்சு நம்ம சூப்பராக மேக் பண்ணலாம், நம்ம கிச்சனை எப்படிலாம் அழகுபடுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு பக்காவாக இருக்கும். கொஞ்சம் கூட வந்துட்டு எந்த விதமான டேமேஜும் இருக்காது. சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் அன்பேக் பண்ணி செக் பண்ணியிருந்தேன், வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஓப்பனில் இருக்குது. நெஸ்டேஷியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்கிங்காக இருக்கட்டும், டெலிவரி ப்ரொசீஜராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாமல் டெலிவரி பண்ணிடுவாங்க. தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கடையில் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எதையுமே டாப் அப் பண்ணலை, ஜஸ்ட் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் வந்தோடனே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா டாப் அப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பீஸா வரும் ஒரு செட்டில். 1200 ml இதோட கெப்பாசிட்டி. நல்ல ஒரு ஏர்டைட் கிளாஸ் ஜாராக இருக்கிறங்காட்டியும் கிரைன்ஸு, பல்சஸ்ஸு, ஸ்நாக்ஸ்னு எது வேணாலும் நம்ம டாப் அப் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். வெர்டிக்கல் விண்டோ இருக்கிறதுனால வெளியிலேருந்தே உள்ளே என்ன இருக்குது, எவ்வளோ இருக்கணும்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஈஸியாக, கொஞ்சம் கூட ஸ்ட்ரக் ஆகாமல் நல்லா ஈஸியாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண முடியுது. இதுக்கு இந்த மாதிரி அவுட்டர் கவரிங்கில் ஒரு ஜாக்கெட் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நல்லா க்ரிப்பாக இருக்குது. நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லா கையை வில்ல விட்டே வந்துட்டு அழகாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மெயினாக எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்றத மஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நல்ல டாலாக இருக்கும். இதுவுமே செட் ஆஃப் 4 பீசஸில் வருது. 2000 ml இதோட கெப்பாசிட்டி. நல்ல ஏர்டைட்டாக இருக்குதுங்க. மாய்ஸ்சர் ப்ரூஃப் ஸ்டோரேஜாகவும் இருக்குது. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எது வேணாலும் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா டாலாக இருக்கங்காட்டியும் அந்த டிசைனே வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மெட்டல் பாடி வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அழகாக கொடுக்குது. இது வந்து 2000 ml கெப்பாசிட்டினங்காட்டி நம்ம நிறையாவே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி நட்ஸு தான் வந்துட்டு நம்ம அதிகமாக செலவு பண்ணுவோம். தொட்டதுக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதவே டாப் அப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டாப் அப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை ஃபுல்லாக டாப் அப் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த விண்டோலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள்ளே என்ன பொருள் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட வந்துட்டு வெளியிலேருந்து காற்று உள்ளே போகாத மாதிரி லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருந்துச்சு. இப்போ புதுசாக நம்ம ஒரு வீடு கட்டி ஒரு கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண ஆசைப்படுறோம், இல்லை வந்துட்டு ஒரு நியூலி மேரிடாக இருக்கும், ஃபேமிலி வந்து இப்போ தான் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குக்கிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் கூடவே வந்துட்டு கிச்சனை ரொம்ப அழகாகவும் எடுத்து காட்டும். வீட்டு பக்கத்துலேயே நிறையா வந்துட்டு இந்த மாதிரி நான்வெஜ் ஷாப்லாம் அவைலபிளாக இருக்கிறதுனால நம்ம நேரில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணாலே போதும். நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி அழகாக கொழுப்பெல்லாம் இல்லாமல் கொடுத்துட்றாங்க. நான் ஒரு 1/2 கிலோ வரைக்கும் மட்டன் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு ரொம்ப தண்ணி வைக்கல, சும்மா அளவாக வந்துட்டு தண்ணி வச்சுட்டு சூப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான அளவு வச்சுட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு விசில் தான் விட்டேன். ஏன்னா மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம சிங்கப்பூர்லாம் நிறைய விசில் விடுவோம், பட் இங்கே வந்துட்டு 1 or 2 விசில்ஸ்லேயே சூப்பராக வந்துடுது. அது என்னமோ தெரியல, என் பசங்களுக்கு சிங்கப்பூரில் உள்ள மட்டன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சீரக சம்பா ரைஸ் ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இந்த ஆர்கானிக் சாப்பிங் உட்டன் போர்ட் பார்த்தீங்கன்னா 100% வந்து நேச்சுரல் வுட்லேருந்து செஞ்சுருக்காங்க. ஆலிவ் ஆயிலில் கோட் பண்ணதுங்காட்டியும் நல்லா வந்துட்டு சூப்பராக இருக்குது. டாக்ஸிக் ஃப்ரீ கூட, டியூரபிளாகவும் இருக்குது. இதை வந்து சாப்பிங் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம எதாவது சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சஸ்ன்றதுனால ரொம்ப பெருசாகவும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது. நல்லா மாடரேட்டாக கரெக்டான சைஸில் இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு 4-5 பெரிய வெங்காயமும் ஒரு 4 வந்துட்டு தக்காளியும் எடுத்திருக்கேன். இது வந்து சைஸ், இந்த தக்காளி வெங்காயத்தோட சைஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறங்காட்டியும் எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கரெக்டாக எடுக்க தெரியல. ஸோ அம்மாட்டே கொஞ்சம் ஹெல்ப் வாங்கிட்டு டன்னு ஒரு பக்கம் அழகாக வந்துருச்சு. அது கூடவே வந்துட்டு அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ ரெண்டுமே ரெடியாக இருக்கிறங்காட்டியும் நான் டக்குன்னு வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் நம்ம முன்னக்கூட்டியே செஞ்சு வைக்கக்கூடாது. தக்காளி சின்ன சின்னதாக இருந்ததுனால நான் ஒரு 4-5 தக்காளி வரைக்கும் எடுத்திருந்தேன். இதுவே கொஞ்சம் புளிப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரினா கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிறணும். ஸோ 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ வந்துட்டு சீரக சம்பா ரைஸ், இதுதான் வந்துட்டு காம்பினேஷன். ஃப்ரை மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு மட்டன் தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். தக்காளி வந்து எப்போவுமே அந்த மாதிரி இந்த காம்பு பகுதியில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். மல்லி புதினா வந்துட்டு சும்மா கொஞ்சம் தான் வந்துட்டு பிரியாணிக்கு ஆட் பண்ணுவேன். பேலன்ஸ் வந்துட்டு நம்ம மல்லி இலை வந்து ரசத்துக்கும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கூடவே 2-3 பச்சை மிளகா. ஸோ இதுதான் வந்து தேவையானது.
இன்றைக்கி வந்து சூப்பராக இந்த மாதிரி கிளாசிக்காக இருக்கிற இந்த பிளாக் கொரியன் செராமிக் குக்கிங் பாட்டில் தான் செய்ய போகிறேன். இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ml வரும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது வந்து குக்கிங்க்கு மட்டும் கிடையாது, சர்விங் பர்பஸ்க்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு அழகான கிளாஸ் லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்டர்டியாகவும் இருக்குது. நம்ம குக் பண்ணும்போது நல்லா ஈவனாக ஹீட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக ஒரே மாதிரி குக் ஆகும். அடி பிடிக்கிற ப்ராப்ளம் சுத்தமாக கிடையாது. ஒரு நான்ஸ்டிக்கில் குக் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி விட மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் நெய்யெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் செலவு பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மட்டனே வந்துட்டு ரொம்ப ரிச் அரோமா கொடுக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சால்ட்டே நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். கல்லுப்பு சேர்த்தோம்னா பிரியாணி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தூளுப்பு விட. அதே மாதிரி தாங்க கடல் எண்ணெயில் நம்ம பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த பிரியாணியும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வீணாக போகாது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். ஒன்ஸ் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வந்துட்டு சுருள வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கி ஒரு பச்சை வாசனை போய் வர ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மல்லி புதினாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அதை எடுத்து நம்ம பேஸ்ட்டாலாம் அரைச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா பிரியாணியில் ஒரு சின்ன கசப்பு தட்டிரும். அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏற்கனவே நம்ம மட்டனில் வந்துட்டு கொஞ்சம் பிளைன் சில்லி தூள் போட்டு நம்ம வேக வச்சுருக்கிறங்காட்டியும் இந்த இடத்துல நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும். நான் பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து சால்ட் பத்தாமல் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே வந்துட்டு தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக வந்துட்டு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டனையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி கூட எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிக்கணும். சீரக சம்பா ரைஸ் வந்துட்டு ஒரு 30 minutes ஊறினா போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு வரைக்கும் தண்ணி நம்ம சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வெந்து புழுங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்மி தண்ணி வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் பிரியாணி. செராமிக் பாட் வந்து நல்லா அகலமாக இருக்கிறதுனால நம்ம கிளறவும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவனாக குக்காகவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சீரக சம்பா ரைஸையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் நேரத்துலேயே அரிசியும் தண்ணியும் கரெக்டாக வந்துடும். அந்த டைமில் கொஞ்சம் லெமனையும் வந்துட்டு ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு ஏதாவது ஒன்று பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு சின்ன கிராம்பு வந்துட்டு அந்த ஹோலில் வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டேன். எப்பவும் போல தான் கீழே வந்துட்டு ஒரு தோசை தவாவை வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா அது மேலே அந்த பாட்டை அப்படியே தூக்கி வச்சு ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும் டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறமும் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்துட்டு லிட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடும். நல்ல ஒரு பியூரான பிராஸ் மெட்டீரியலில் நல்ல ஒரு லிட்டோட கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி 2300 ml வருது. இந்த எம்போஸ்டு பிராஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. டின் கோட்டட் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயத்தில் ஈவனாக குக் ஆகி நேச்சுரலாகவே ஒரு நான்ஸ்டிக்காக வந்துட்டு ஒர்க் ஆகுது. டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ஃபங்க்ஷனல் குக் வேறாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு க்ளீனிங் சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டியாக இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். கலாக்கந்த் ஸ்வீட் தாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஆவின் பால் தான் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 1/2 லிட்டர் பாலை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். இது நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நல்லா கொதித்து நல்லா பொங்கி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா பால் சுண்டி வந்துடும். ஒரு அரைவாசி சுண்டுனதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நல்லா வந்துட்டு பால் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கலக்கிறது தான் வந்து டைம் எடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டோட இன்க்ரீடியண்ட்டாக இருக்கட்டும், செய்கிற மெத்தடு எல்லாமே ஈஸி தான். கொஞ்சம் வந்துட்டு அந்த பால் சுண்டி கெட்டியாகிறதுக்கு தான் டைம் ஆகும். இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் செய்யும்போது அடி பிடிக்கிற ப்ராப்ளம் சுத்தமாக கிடையாது. அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துட்டு பால் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் அடுத்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். இந்த பியூர் பிராஸ் பாத்திரத்தை இதையுமே நம்ம டெய்லியுமே அடுப்பில் வச்சு சமைச்சு குக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவுமே வந்து நல்லா டின் கோட்டடு நான்ஸ்டிக்காக தான் இருக்குது. கொஞ்சமாக ஒரு சாதம் வைக்கிறோம், ஒரு குழம்பு வைக்கிறோம், ரசம் வைக்கிறோம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஏதாவது ஒன்று ஸ்டீம் பண்ணுறோம், பாயில் பண்ணுறோம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும். இதுக்கு ஒரு அழகான லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சர்விங் பர்பஸ்க்காகவோ இல்லை வந்துட்டு ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்குது லிட்டு.
இப்போ ரீசெண்டாக முட்டை சாப்பிட்டா கேன்சர் வரும், அதுவும் பர்டிகுலர் ஒரு பிராண்டை சொல்லி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம எப்போவுமே பக்கத்தில் உள்ள கடைகளில் தான் வாங்குறது. ஸோ நான் இன்றைக்கி ஒரு 4-5 முட்டையை வந்துட்டு இந்த பாத்திரத்தில் அப்படியே வேக போட்டுட்டேன். இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளோட சூப்பரான கலாக்கந்த் ஸ்வீட் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. பால் பாருங்கள் நல்லா வந்து வற்றி இந்த அளவுக்கு சுண்டி கலர் நல்லா மாறிடுச்சு. நம்ம ஆல்ரெடி தேவையான எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பதம் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நட்ஸ் ஆட் பண்ணோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு டட்கா பேனை தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். நல்லா ஸ்டர்டியாக நல்லா பார்த்தீங்கன்னா அகலமாக ஹீட் வந்து கொஞ்சம் கூட நம்ம கைக்கு வரவே இல்லை. நல்லா நீளாக லென்த்தியாக இருக்குது அந்த ஹேண்டிலு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் தான் இன்றைக்கி வந்து நெய் போட்டு கொஞ்சமாக நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே லைட்டாக வந்துட்டு சாட்டே பண்ணி எடுத்து நம்ம அந்த கலாக்கந்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இடையில இது வந்து கடிப்படுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பம்கின் சீட்ஸு அதுக்கப்புறம் ரைசின்ஸு கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டெக்கரேட்டிவ் ப்ராஸ் ட்ரே பார்த்திங்கன்னா ஒரு 30 x 22 சென்டிமீட்டர்ஸ் அளவில் வரும். ரொம்பவே எலிகண்ட்டாக கோல்டு பாலிஷில் கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது சர்வ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு டெக்கார் பீஸாகவும் யூஸ் பண்ணுறதுக்கும் டியூரபிளாகவும் அதே சமயத்தில் ஹோமை ஸ்டைல் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணி அழகாக வந்துட்டு செட் பண்ண போகிறேன். வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு, அதுக்கப்புறமா வந்து மாதுளம்பழம், இது கூடவே கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சீட்லெஸ் வேண்டாம், எனக்கு சீடு தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். கூடவே ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் என்ன பாவம் பண்ணிச்சோ தெரியல, சுத்தமாக யாரும் சாப்பிட்றதே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்காச்சும் இது மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லா ஃப்ரூட்ஸையுமே கட் பண்ணி அழகாக அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பார்ட்டி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் வந்துட்டு நம்ம அழகாக சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப ரிச்சாக நல்லா கிராண்டான ஒரு லுக்கு கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கரெக்டாக சூஸ் பண்ண தெரியலங்க. எப்படி பார்த்தாலுமே பார்க்க நல்லா இருக்குது. பட் வீட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 4 வாங்கிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அதில் 1 வந்து வீணாக போயிடுது. அது உள்ளேயும் அடிபட்டிருக்குமா இல்லை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நல்ல ரேட்டு போட்டு நல்ல கடையில் தான் வாங்குகிறோம். அப்படி இருந்துமே வந்துட்டு 1 or 2 வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடுது. எனக்கு தான் இப்படியா இல்லை நீங்களும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எனக்கு இந்த செஃப் மேலே ஒரு கண்ணுங்க. வேறு யாரும் இல்லைங்க, இந்த சால்ட் அண்ட் பெப்பரை ஹோல்ட் பண்ணியிருக்கிற இந்த செஃப் மேலே தான். இவர் கையிலேருந்து நம்ம சால்ட்டோ பெப்பரோ எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு அது ஒரு ஃபன்னாக இருக்கும். மற்றபடி ஒரு அழகான ஒரு டெக்கர் பீஸாக நம்ம பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹேண்டியாக அழகாக இருக்கார். ஸோ நம்ம இப்போ என்னெல்லாம் சமைச்சோமோ அது எல்லாத்தையுமே அழகாக வந்துட்டு டைனிங் டேபிளில் செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். நம்ம சூப்பராக வந்துட்டு தம் பிரியாணி ரெடியாக இருக்குது. இந்த செராமிக் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் பிளேட்டாக வச்சு யூஸ் பண்ணுறக்கும் ஒரு டெக்காராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மல்டி பர்பஸ் தாங்க. இந்த கிளாசிக் ஒயிட் செராமிக் பிளேட்டில் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி இந்த கலாக்கந்த் ஸ்வீட்டை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அழகாக வந்துட்டு அப்படியே டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஃபுட்டோட ப்ரெசன்டேஷனை. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு மினிமலான ஒரு கிளாசிக் லுக்கு கொடுக்கும். சூப்பரான இந்த மட்டன் தம் பிரியாணி கூட கொஞ்சமாக வந்துட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அது கூட வந்து சூப்பில் பண்ணினா ரசம் தான் வச்சுருந்தேன். அந்த மாதிரி மட்டன் சூப்பில் வைக்கிற ரசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்தே வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ரெசிபி வந்து ஒரு நாள் நான் டீட்டெயில்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளோட அம்மா அப்பாவாக தான் இருக்கும். ஸோ அவங்க இல்லாமல் நம்ம கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கையால் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சா அன்னைக்கு லஞ்சை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். உண்மையாலுமே ரொம்ப 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 மனசுக்கு நிறைவாக ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் ஃபீச்சர் பண்ணின நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.